ஒரு 9 பொருட்கள் நம்ம எல்லாருமே ஆல்மோஸ்ட் வாங்கணும்னு ஆசைப்படுற விஷயங்கள் தான். ஆனா, ரீசென்ட் டைம்ஸ்ல ரொம்ப எக்ஸ்பென்சிவா ஆயிட்டே இருக்கு. அதே டைம் குவாலிட்டி அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதான்னு கேட்டா, ஒரு சில டைம்ல அது டவுட் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த 9 பொருட்கள் என்ன? அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு? அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இது எனக்கு சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு பொருள். அது என்னன்னா, இன்டோர் பிளான்ட்ஸ். எனக்கு பிளான்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். என் வீடு ஃபுல்லா பிளான்ட்ஸ் இருக்கும். வீட்டுக்கு வெளியில நீங்க என்னோட ரொம்ப நாள் சப்ஸ்கிரைபரா இருந்தா உங்களுக்கு தெரியும். நெறைய பிளான்ட்ஸ் என்னோட பழைய வீட்ல டெரஸ் கார்டன்லாம் வச்சிருக்கேன். பட் இந்த இன்டோர் பிளான்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டே இருக்கு. ஆ கொஞ்ச நாள் முன்னாடி நர்சரி போயிருந்த டைம்ல ஸ்னேக் பிளான்ட் பார்த்தேன். ₹900 போட்டிருந்தாங்க ஸ்னேக் பிளான்ட். நான் தஞ்சாவூர்ல இருக்கேன். ஸோ இந்த இந்த ஏரியால தஞ்சாவூர், திருச்சி இந்த சரௌண்டிங்ஸ்ல நான் பார்த்துருக்கேன். இருக்க இருக்க ரொம்ப ரேட் அதிகமாகிக்கிட்டே போகுது. எல்லா பிளான்ட்ஸுமே. குறிப்பா இன்டோர் பிளான்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு மத்த ஏரியால அதாவது மெயினா இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து பெங்களூர், கேரளா, கோயம்புத்தூர் ரீஜியன்லலாம் வந்து பிளான்ட்ஸ் வந்து ஜென்ரலாவே பிளான்ட்ஸ் நல்லா கிடைக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா இங்க வந்து அங்கருந்து தான் கொண்டு வந்து இங்க வச்சு விக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட்டிங்ஸ் வாங்கி நம்ம வளர்க்கலாம். ஏன்னா கட்டிங்ஸ் மூலமா நெறைய நானே ப்ரொபகேட் பண்ணியிருக்கேன். பட் என்னன்னா, அது வந்து டைம் கன்சியூமிங்கா இருக்கும். நான் வந்துட்டு ரொம்ப நாள் முன்னாடி வந்துட்டு ஆ கேரளால ஒருத்தவங்க வந்துட்டு கட்டிங்ஸ் வந்து சேல் பண்றாங்க ஆன்லைன்ல. அவங்களோட நம்பர் வாட்ஸ்அப்ல வச்சிருக்கேன். ஸோ அவங்க கிட்ட வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கி ஆ ஆ சும்மா கட்டிங்ஸ் மட்டும் வாங்கி ஜஸ்ட் ₹5 ₹10 அந்த மாரி கட்டிங்ஸ் வாங்கி வீட்டோட அவுட் சைட்ல ஹேங்கிங் பாட்ல வளர்த்துட்டு இருக்கேன். ஆ ஒரு சில இது மட்டும் விலை கம்மியா கிடைக்கும். லைக் ₹40 ₹50 அந்த மாரிலாம் கிடைக்கும். இந்த அபோவ் 400, 500க்குலாம் இருக்குன்னா, 400க்கும் நான் செடி வாங்கியிருக்கேன். ஆ சில பிளான்ட் பார்த்தீங்கன்னா, 1500க்கு ஒரு பிளான்ட்லாம் பார்த்தேன். ஆ ரொம்ப அழகான விஷயம். எல்லாரும் பண்ணணும்னு ஆசைப்படுற விஷயம். பட் வந்து அந்த ஹைப்னால என்னன்னு தெரியல, பயங்கரமா ரேட் ஏறிட்டு இருக்கு. ஃபாஸ்ட் ஃபுட். இது நல்லதில்ல நம்மளுக்கு தெரியும். பட் எப்பயாவது நம்ம சாப்பிடணும்னு ஆசைப்படுற விஷயங்கள் தான். நம்ம இந்தியால இருக்க ஃபாஸ்ட் ஃபுட்டும் சரி, அதாவது ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதுவும் சரி, ஆ வெளிநாட்டுலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்தது லைக் பர்கர், பீஸா, ஆ சாண்ட்விச், சப்வே சாண்ட்விச் இந்த மாரி விஷயங்களும் சரி, ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறது குயிக்கா பண்ணி குடுக்குறது, ஜஸ்ட் சிக்கன ஃப்ரை பண்றது, மயோனைஸ் வைக்கிறது, கொஞ்சம் லீவ்ஸு, டொமேட்டோ, ஆனியன் இதெல்லாம் டக்குன்னு வச்சு குடுக்குறது. அதே மாரி அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரியான ஐட்டங்களும் ரொம்ப இருக்க இருக்க எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டே இருக்கு. ஸோ அது வந்து நம்மளுக்கு நல்லதும் இல்லங்கும்போது, அத வாங்கி சாப்பிடணுமா? அப்படிங்கிற கேள்வி அதிகமா வருது. ஆ இது வந்துட்டு நம்ம டோட்டலா நிறுத்திக்க முடியாது. குழந்தைங்க வச்சிருந்தா நம்மளுக்கே தெரியும். பட் வந்து நான் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். ஆ மந்த்லி ஒன்ஸ் கூட இப்பலாம் இல்ல. ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து நான் தஞ்சாவூர்ல ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த இடத்துக்கு நான் போய் கிட்டத்தட்ட 6 மந்த்ஸ் ஆகுது. அது என்ன ஆகுதுன்னா, ஒரு கடையில ₹40 ₹50 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. பட் ஒவ்வொரு ஸ்டாலா இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டாலா போயி, ஒவ்வொன்னுத்துல ஒண்ணொண்ணு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, அவ்வளோ நல்லாவும் இல்ல. சிலது வந்து பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ் மட்டும் போட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்ல விக்கிறாங்க. அது வந்து நான் வீட்ல பேக்கிங் பண்ணுவேன். ஸோ அது சாப்பிடும்போதே எனக்கு ஃபீல் ஆகுது, ஓகே இது வந்து ஒழுங்கா பண்ணல அப்படிங்கிறது. ஆம் குறிப்பா Instagramல பயங்கர ஹைப் பண்ணாங்க. Instagramல இந்த ஃபுட் பேஜ்னுக்கு தஞ்சாவூர் ரீஜியன்ல எடுக்கிறவங்க இருக்காங்க. அ அவங்க வந்துட்டு ரொம்ப ஹைப் பண்ணாங்க. அதனால நான் அங்க போய் ட்ரை பண்ணேன். நல்லாவே இல்ல. அதுதான் உண்ம. ஆ ஆக்சுவலா ஹைப் பண்ணாத பக்கத்துல இன்னொரு கடை இருந்தது. அங்க வந்துட்டு ஒரு மில்க் கேக்குன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. ஆ ட்ரெஷ்லிசியஸ் கேக். அது வந்துட்டு நல்லா இருந்தது. ஆனா இவங்க ஹைப் பண்ற இடத்துல நல்லா இல்ல. ஆ ஸோ டோட்டலா நான் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ட நிறுத்திக்கிட்டோம் நாங்க. அங்க போயே பல மாசம் ஆச்சு. ஆனா இந்த KFC, பீஸா இது மட்டும் பையன் அப்பப்ப கேட்டுட்டு இருக்கான். இதையும் நான் கட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப பார்க்குறேன். பீஸா நான் இப்ப வீட்ல செஞ்சு குடுத்துருவேன். பட் பர்கர்லாம் நான் வீட்ல செய்றதில்ல. எனக்கு எனக்கு ஃப்ரை பண்றதும் அவ்வளவா ஃப்ரைட் ஃபுட்டும் நாங்க சாப்பிடுறதில்ல. எக்ஸ்பென்சிவ் ஆறது பிளஸ் நல்லதில்ல அப்படிங்கிற காரணத்துக்காக முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிக்கிறது நம்மளுக்கு நல்லது. கர்டைன்ஸ். கர்டைன்ஸ்ன்னு சொல்லும்போது நான் கஸ்டமைஸ்டு கர்டைன்ஸ் சொல்றேன். ஒரு வீட்டோட எசன்ஸ், இன்டீரியர் டெக்கரேஷனுக்கான எசன்ஸ் அப்டின்னா அது கர்டைன்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா, ஒரு வீட்ல நீங்க எதுவுமே சேஞ்ச் பண்ணாம, கர்டைன்ஸ் மட்டும் மாத்தி பார்த்தீங்கனாலே வீடு வந்து ரொம்ப அழகா மாறிடும். இந்த வீட்டுக்கு நாங்க இப்போ இருக்க வீட்டுக்கு நான் தான் இன்டீரியர் ஃபுல்லா பண்ணேன். கர்டைன்ஸ்ல தான் நான் ரொம்ப கவனம் செலுத்தினேன். வீடு வந்து பேஸ்மெண்ட் போடும்போதே என்ன மாரி கர்டைன் வேணும் அப்டிங்கிறத செலக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அது எப்படி போடணும் அப்டிங்கிறதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன்.
கர்டனுக்கு வந்துட்டு இந்த கஸ்டமைஸ் பண்ணி வர கர்டன்ஸ் வந்துட்டு ஸ்கொயர் ஃபீட் ரேட் சொல்கிறாங்க. மினிமம் 200லேருந்து மேக்ஸிமம் 2000 வரைக்கும் பெர் ஸ்கொயர் ஃபீட் கணக்கு பண்ணுறாங்க. இப்போ வந்து கர்டன் போடுறதுனா ஜஸ்ட் ஜன்னலுக்கு மட்டும் நம்ம ஸ்கொயர் ஃபீட் கணக்கு பார்க்க முடியாது. கர்டன் வந்து கர்டன் போடுறதுக்கான ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜன்னலை விட வித் அதிகமாக வைக்கணும். அதே மாதிரி ஹைட் முடிஞ்ச அளவுக்கு சீலிங்கில் வைப்பாங்க. 10 ஃபீட்டில் நம்ம 10 ஃபீட் சீலிங்னா 10 ஃபீட்டில் ஒரு 11 ஃபீட் சீலிங் போகிறாங்க சில பேர். ஆனால் 11 ஃபீட்டில் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட்டில் வச்சுருக்கோம். நான் 9 ஃபீட்டு ட்ரை பண்ணேன். பட் 9 ஃபீட்டில் எனக்கு வந்து ஒயரிங் இருக்குன்னு சொல்லிட்டு 8 ஃபீட்டில் வச்சுருக்கேன். ஸோ 8 ஃபீட் அப்படின்னு வச்சாலுமே அந்த 8 ஃபீட் ப்ளஸ் ஜன்னலுக்கு வெளியில் ஒரு 1 ஃபீட்டு மட்டும் இருக்கணும். ஸோ டோட்டல் ஏரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரேட் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கணக்கு பண்ணி பார்த்தேன். எங்கள் வீட்டில் ஒரு ஜன்னலுக்கு வந்துட்டு ஹைட் வந்து 8, அகலம் வந்துட்டு 5 ஃபீட் வந்தது. ஸோ வந்து 40 ஸ்கொயர் ஃபீட் அது வரும். 40 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் 200 அப்படின்னு ரேட் வச்சிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு கணக்கு பண்ணி பாருங்கள். இதில் வந்து மேனுவல் ஆட்டோமேட்டிக்னு 2 வச்சுருக்காங்க. மேனுவல்னா நம்ம கையில் அந்த கர்டன் இழுத்து விட்டுக்கிறது. இன்னும் வந்து ரிமோட் கொடுக்குறாங்க. ரிமோட்டில் ப்ரெஸ் பண்ணால் அதுவே வந்து கர்டன் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி அதெல்லாம் நல்லா இருக்குது. பட் நான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் அப்படியே குறையும். என்னன்னா நான் ஜஸ்ட் அமேசானில் தான் வந்து கர்டன் ராடு வாங்கினேன். ராட் வந்து ஒரு 1000 ருபீஸ்க்கு வாங்கியிருப்பேன். கர்டன் வந்து ஒரு ஜன்னலுக்கு வந்து 4 கர்டன் 8 ஃபீட் ஹைட்டில் வாங்கினேன். ஸோ 4 கர்டன் சேர்த்து வந்துட்டு எனக்கு வந்து ஒரு 2000 ருபீஸ் வந்தது. ஸோ டோட்டலாக அபவுட் 3 to 4000க்குள்ளே ஒரு ஜன்னலுக்கு நான் முடிச்சிட்டேன். ஸோ இந்த கர்டனோட ரேட் வந்துட்டு ரொம்ப அழகாக ஆக்கணும் அப்படின்னு, ஐ மீன் வீடு எல்லாருக்கும் அழகாக வச்சுக்கணுங்கிறது ஆசை தான், அது தப்பே கிடையாது. பட் இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக போயிட்டுருக்கு. ஸோ நம்மளே வந்து சிலதை கற்றுக்கிட்டோன்னா நம்மளே கூட ரொம்ப நீட்டாக பண்ண முடியும். நான் என் வீட்டுக்கு போட்டிருக்க கர்டன் லிங்க்ஸ், ராட் லிங்க்ஸ் உங்கள் யாருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். விருப்பப்பட்டா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லைட்டு, ஸோ முன்னாடிலாம் லைட் அப்படின்னு சொன்னால் டியூப்லைட் மட்டும் தான் நம்ம போடுவோம். பட் இப்போது நம்ம வந்து நிறைய சோஷியல் மீடியா பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஓகே டியூப்லைட் மட்டும் போட்டால் வெளிச்சம் வந்து கரெக்டாக வராது. இப்போ என் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு தனியாக ஒரு லைட் சோர்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை. ஒன்று நேச்சுரல் லைட்டில் எடுப்போம், இல்லைன்னா ஓவர் ஹெட்டில் லைட் போட்டுருவோம். சீலிங்கில் வந்துட்டு லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், எல்இடி லைட். அது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து எடுக்கிறோம். ஸோ ஏன்னா அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது வெளிச்சம் நல்லா வருது டியூப்லைட்டை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா பழைய வீட்டில் நாங்கள் டியூப்லைட்டில் தான் எடுத்திருக்கோம். நிறைய டைம் வந்து வெளிச்சமே வராது, எங்கே எடுக்கிறதுனே தெரியலன்னு தடமாறிட்டு இருப்போம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். பட் இந்த லைட்டில் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லி ஆகிட்டே இருக்குது. நார்மலாக நீங்கள் ஓவர் ஹெட் லைட் மட்டும் வாங்கினீங்கன்னா ஒரு ரேட்டில் நம்ம லோக்கல்லே வாங்கி போட்டுடலாம். பட் கொஞ்சம் ஃபேன்சி லைட், எல்லோ லைட் மாதிரி போடுவோம் இல்லையா, அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா. இதே நீங்கள் வந்து ஏதாவது ஆன்லைன் ஆப்பில் வாங்கும்போது அது வந்து ஹாஃப் த ரேட்டுக்கு கிடைக்குது. ஸோ பேசிக்கலாக என்ன ஆகுதுன்னா அது ஒரு ரீட்டைல் ஸ்டோருக்கு வரும்போது லேக்ஸ்லலாம் கூட வந்துட்டு லைட் வந்து விற்கிறாங்க. அண்ட் இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ் வந்துட்டு நீங்கள் வீடியோஸ், ஆன்லைன் வீடியோஸ் பார்த்தாலும் தெரியும், நீங்கள் நேரில் போய் பேசியிருந்தீங்கன்னாலும் தெரியும், ஒரு ரூமுக்கு ஏகப்பட்ட லைட் வச்சே ஆகணும் அப்படிம்பாங்க. டாஸ்க் லைட் அப்படிம்பாங்க. ஓவர் ஹெட் லைட் மட்டும் பத்தாது, அதே வந்து ஓவர் ஹெட் லைட்டே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 3 கலர் வர மாதிரி வைக்கணும். ஸோ தட் நீங்கள் வந்து அதை டிம் பண்ணிக்கலாம், ரிமோட்டில் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம்பாங்க. அப்புறம் வந்து ஃபங்க்ஷனல் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்பியன்ஸ் க்ரியேட் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சாதான் நல்லாயிருக்கும். லைட் வந்து இட்ஸ் மெயின். ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் வைக்கணும், அது ரிமோட் கண்ட்ரோலில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அது வந்து இந்த மாதிரி பல்ப் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்க முடியும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். நிறைய இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ் அவங்க வீட்டில் பண்ணி காட்டுறாங்க. அட் அ டைமில் லைட் வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுவாங்க. ஓகே இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பட் அது வந்து ப்ராக்டிக்கலாக எல்லா வீட்லேயும் அவ்வளோ செலவு பண்ண முடியாது. என் வீட்டுக்கு நான் வந்து சான்லியர்லாம் நான் வாங்கவே இல்லை. அமேசானில் தான் வந்துட்டு இந்த டெக்கார் லைட்ஸ்லாம் வாங்கினேன். லைக் ஐ மீன் எல்லோ லைட்ஸ்லாம் வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு விலை வந்து கொஞ்சம் கம்மியாகவும் கிடச்சிது. அதே மாதிரி லைட் சூஸ் பண்ணதும் நான் தான். இந்த வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ் நாங்கள் வைக்கவே இல்லை. ஸோ என்னோட இது என்னவா இருந்ததுன்னா, ஒரு ரூமில் ஓவர் ஹெட் லைட் வந்துட்டு இந்த ஒயிட் லைட் நம்ம எப்போ யூஸ் பண்ணுறது வந்துடணும். ப்ளஸ் ஒரு எல்லோ லைட் எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி, லைக் டைனிங், கிச்சன், ஹால், ரூம் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு எல்லோ லைட்டும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் நான் செட் பண்ணேன். வேறு மாதிரி நான் எதுவும் செட் பண்ணல. ஏன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. தஞ்சாவூரில் இருக்க எல்லா லைட் கடையும் நான் போய் பார்த்துட்டு கடைசியாக தான் சரி வேணான்னு சொல்லிட்டு அமேசானில் தான் நான் வந்து லைட்டு வாங்கினேன். நான் அமேசானை ப்ரொமோட் பண்ணலை, நான் பண்ண விஷயத்த ஷேர் பண்ணுறேன். அடுத்த பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி வசந்தி சங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோரோட லிங்க் கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதில் 5-in-1 ப்ராடக்ட்
கரண்ட்லி 40% ஆஃப்ல போயிட்டுருக்கு. விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்கள். ஹோல் ஹவுஸ் டீக்ளட்டரிங், மீல் பிளானிங், கிளீனிங், பட்ஜெட்டிங், எக்ஸலில் பண்ணுறது, மேனுவலாக பண்ணுறது, ஹோம் பைண்டர், சேவிங் சேலஞ்ச், நோ ஸ்பெண்ட் சேலஞ்ச், இந்த மாதிரியான வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்கள் போட்டுட்ருக்கோம். விருப்பப்பட்டால் வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வசந்தி சங்கர் பிளாக் ஆரம்பிச்சிருக்கோம். அதுலேயும் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ரீசெண்டாக மியூச்சுவல் ஃபண்டை பற்றின பிகினர்ஸ் கைடு மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். அந்த பிளாக் போஸ்ட் விருப்பப்பட்டால் படிச்சு பாருங்க. லிங்க் கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. எவ்ரி டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே பிளாக்ல நாங்கள் போஸ்ட் போடுவோம். மாடுலர் கிச்சன் அண்ட் வார்ட்ரோப், இது வந்து திஸ் இஸ் த எலஃபண்ட் இன் த ரூம் அப்படின்னு சொல்லலாம். த பிக்கஸ்ட் திங் மார்க்கெட்டிங் பண்ணுற ஒரு திங் ஆயிடுச்சு. இது வந்துட்டு பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் மாடுலர் கிச்சன் போகாமல் கார்பெண்டரை வச்சு அவங்களே ஒர்க் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட வீடு கட்டிட்டு இருக்காங்க. அவங்களுமே அவங்க கார்பெண்டரை வச்சு தான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இட்ஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவாக போயிட்டுருக்கு. ஸ்கொயர் ஃபீட் ரேட் போடுறாங்க. நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிச்சன் விசாரிச்சிருக்கேன், எல்லா டைப் ஆஃப் கிச்சனுக்கும் விசாரிச்சிருக்கேன், எல்லா மெட்டீரியல்ஸ் பற்றியும் விசாரிச்சிருக்கேன். ஆக்சுவலி அதை பற்றின ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஃப்ரம் பிவிசியில் ஆரம்பித்து யூபிவிசி, டபிள்யூபிசி, வுட்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அலுமினியம், எல்லாத்த பற்றின வீடியோ இருக்குது. அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற விருப்பப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்க, ரெனோவேட் பண்ண போகிறீங்க, இல்லை மாடுலர் கிச்சன் பண்ணலான்னு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு மரைன் பிளைவுட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நாங்கள் அதை யூஸ் பண்ணோம், இல்லை பிடபிள்யூபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் கார்பெண்டர் வச்சு நீங்கள் ஒர்க் பார்க்கும்போது உங்களுக்கு நிறையாவே அமௌண்ட் ரெடியூஸ் ஆகும். ஆனால் இதில் ஒரு விஷயம், வுட்டு வந்து நீங்கள் போய் பார்த்து வாங்கி கொடுங்க. கார்பெண்டருக்கு கொடுக்க வேண்டிய அந்த லேபர் சார்ஜ் அதை தனியாக பே பண்ணுங்கள். ஸோ தட் கரெக்டாக வருது, கரெக்டாக எவ்வளோ செலவு பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரியும். இது வந்து என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நாங்கள் அதை தான் பண்ணோம். எங்களோட இன்ஜினியர் அதான் சஜஸ்ட் பண்ணார். எங்களுக்கு வந்து கார்பெண்டரும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் தான் வந்து போய் நின்று வுட்டு செலக்ட் பண்ணி, லேமினேட் செலக்ட் பண்ணி வாங்கி கொடுத்து பண்ணோம். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி நான் ஹோல் ஹவுஸ்க்கும் வந்துட்டு நிறைய வுட் ஒர்க் பண்ணியிருக்கோம். என்னோட ஹோம் டோர் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சீலிங்லலாம் வந்து டைனிங் ஏரியா வந்து கொஞ்சம் நல்லா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சீலிங்லலாம் வந்து வுட் ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ இது ஹோல் ஹவுஸுக்கும் 2 BHKக்கு 5,85,000 ஆனிச்சு. இதே நான் வந்து கிச்சனுக்கு மட்டும் கேட்டும் போது ஜஸ்ட் ஒரு சிங்கிள் சைடு, அதாவது கிச்சன் வந்து எங்களோடது பா ஷேப், ஆனால் நான் ஒரு சிங்கிள் சைடு மட்டும் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். ஒரு இதில் டிஸ்பிளேல வச்சுருந்தது, அதுக்கு மட்டும் 2 lakhs சொன்னாங்க. ஸோ நான் இப்போ பண்ணியிருக்க கிச்சனை வந்து நான் ஃபுல் மாடலராக பண்ணியிருந்தேன்னா எனக்கு கிச்சனுக்கு மட்டுமே 5 lakhக்கு குறையாம வந்திருக்கும். அதே மாதிரி தான் வார்ட்ரோபும் வந்து ஜஸ்ட் ஒரு சிங்கிள் வார்ட்ரோபே வந்துட்டு ஸ்பேஸும் கம்மியாக தான் இருந்தது. லாஃப்ட் ஸ்பேஸ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சைட் மட்டும் ஒரு வார்ட்ரோப் மட்டுமே 1 lakh சொன்னாங்க. ஸோ வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது. அதில் இன்னொன்று என்ன பிரச்சனைனா குவாலிட்டியும் அவ்வளோ நல்லா இல்லை. நம்ம பண்ணுற கார்பெண்டர் ஒர்க்கில் கூட குவாலிட்டி நம்ம நல்ல வுட் செலக்ட் பண்ணி வாங்கும் போது கொண்டு வர முடியுது. பட் இவ்வளோ காசு நம்ம செலவு பண்ணியும் ஒரு நல்ல குவாலிட்டி நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் இது ஒர்த் இல்லையோ அப்படின்னு தோண வைக்குது. சோஃபா வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம். டிவி பார்க்கணுன்னா சோஃபாவில் உட்காந்து பார்க்கணுன்னு தானே எல்லாரும் ஆசைப்படுவோம். நாங்களும் அப்படி தான். பட் சோஃபாவில் எனக்கு வந்து ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வாங்கின சோஃபா வந்து 30,000 ருபீஸ்க்கு வாங்கினேன். 1 இயரில் போயிடுச்சு. 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்தாங்க. ரிப்பேர் ஆனால் நாங்களே சரி பண்ணி தருவோம்னு சொன்னாங்க. பட் 1 இயர்க்குள்ளேயே அது ரிப்பேர் ஆனிச்சு. அதுக்குள்ளே சரி ஓகே சரி பண்ணி கொடுப்பாங்கன்னு அந்த கடைக்கு போய் பார்த்தா அந்த கடை அங்கே இல்லவே இல்லை. திருச்சியில் இன்னொரு பிரான்ச் இருக்குது. அங்கே ஃபோன் பண்ணி கேட்டும் போது இல்லை, அவர் வந்து வேறு ஃப்ரான்ச்சைஸ் வச்சுருந்தாரு, அதை நாங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியால் கூப்பிட்டு நாங்கள் அதை சரி பண்ணோம். அது வந்து அந்த ஒரு சாஃப்ட்னஸ் இல்லை சோஃபாவில், ரொம்ப ஹார்டாக பெஞ்ச் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சோஃபா வேறு வாங்கினோம். அது வந்து அபவுட் ஒரு 65,000 அந்த மாதிரி வாங்கியிருக்கோம். 60,000 பழைய சோஃபா கொடுத்து அந்த கழிச்சதெல்லாம் போக 60,000 வந்தது. அதுவுமே வந்து எனக்கு ஒரு 8 months யூஸ் பண்ணிட்டோம். எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா இது எப்போ ரிப்பேர் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே தான் நான் இருக்கேன். நல்லா இருக்குது, இப்போ வரைக்கும் சூப்பராக இருக்குது. இது வந்து நான் டார்லிங் ஸ்டோரில் வாங்கினேன். இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. 2 சீட் பார்த்தீங்கன்னா ரெக்லைனராக இருக்கும், ட்ரிபிள் சீட் வந்து நார்மலாக இருக்கும். ஆனால் எப்போ ரிப்பேர் ஆகுமோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரியே இருக்குது. அந்த வந்து சோஃபா கடையிலையும் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. 2 lakh 3 lakh. ஈவன் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா என்னோட மாமியார் வீட்டிலலாம் ஃபுல் வுட்டில் வந்து சோஃபா பண்ணியிருப்பாங்க. குஷன் மட்டும் போச்சுன்னா அந்த குஷனை மட்டும் தைச்சிப்பாங்க. அதுவும் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு குஷன்லாம் உள்ள அமுங்குச்சு.
இப்போ வந்து வாங்கி 1 வருஷத்துக்குள்ளேயே ஏதாவது ஆயிடுது. ஸ்ப்ரிங் போயிடுது. ஃபுல் வுட்டும் குடுக்கறதில்ல. அதாவது என்னன்னா, மரத்த வச்சு பண்ண சோஃபா இருக்குது. அது போயிட்டு இப்போ வந்து ப்ளைவுட் யூஸ் பண்ணி அந்த மாரி பண்றாங்க. பட் இத விட இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா ஃபீல் ஆகுது. இவ்ளோ எக்ஸ்பென்சிவா குடுத்தும் அது குவாலிட்டி இல்லையோ! அப்படின்னு தோணுது. நெறைய இது லெதர்ன்னு நெனச்சு நம்ம வாங்கிட்டு வரோம். பட் வந்து அது லெதர் மாரி. அது வந்து ஒரு டூப்ளிகேட் லெதர் மாரி இருக்கு. அதுவும் வந்து எங்க வீட்ல இருந்தது. நாங்க அந்த 30,000 சோஃபா சொன்னேன் இல்லையா? அது வாங்குறதுக்கு முன்னாடி இருந்தது. அது வந்துட்டு ஒரு பிளாக் லெதர் மாரி சம்திங். இட்ஸ் நாட் லெதர். லெதர் மாதிரி. அதுவும் வந்து சீக்கிரம் பிஞ்சுக்கிட்டே போயிடுச்சு. அது சரி பண்ணவும் முடியாது. ஃபுல்லா எடுத்துட்டு வேற துணி போட்டு கவர் பண்ணி வேற பர்ப்பஸ்க்கு அத யூஸ் பண்ணாங்க. ஸோ வந்துட்டு இந்த சோஃபா வந்து லேக்ஸ்ல இருக்கு. அதுவும் ரொம்ப காஸ்ட்லியான ஷோரூம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 லேக்ஸ், 7 லேக்ஸ் இந்த மாரிலாம் சோஃபா விக்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு குவாலிட்டி குடுக்க மாட்றாங்க அப்படிங்கிறது நெனைக்கிறேன். மேக்கப் ஐட்டம்ஸ். இதுல வந்து நம்ம ஸ்கின் கேரும் கூட சேர்த்துக்கலாம்னு நெனைக்கிறேன். ஸோ மேக்கப் ஐட்டம்ஸ் வந்துட்டு, உள்ள இருக்க ப்ராடக்ட்ட விட, அது வெளியில பார்க்கறதுக்கு அந்த பேக்கேஜிங்க வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா, ஷைனியா, ரொம்ப ஒரு லக்ஸுரி ஃபீல் குடுக்குற மாரி செஞ்சுட்டு, அதுக்கான காஸ்ட்டையும் நம்மகிட்ட வாங்கிக்கிறாங்க. அதுல என்ன பிரச்சனைன்னா, எல்லாமே நம்ம ஸ்கின்னுக்கு ஒத்துக்கிறதில்ல. என்னோட ஸ்கின்ல வந்துட்டு ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்துட்டு நான் வந்து பிளஷ் யூஸ் பண்ணேன். அது வந்து நான் காஸ்ட்லியா தான் வாங்கியிருந்தேன். பட் அந்த பிளஷ் யூஸ் பண்ண எனக்கு இந்த 2 சைட்லயும் பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சுது. அந்த பிம்பிள் மார்க்ஸ் இன்னமும் கூட எனக்கு லைட்டா இருந்துகிட்டே தான் இருக்கு. ஃபுல்லா இன்னும் போல. ஆனா பிம்பிள் மார்க்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 2, 3 டைம்ஸ் யூஸ் பண்ணோனே பிம்பிள் வந்து அது மார்க்கா மாறிடுச்சு. ஆ இதே மாரி நம்ம இவ்ளோ காஸ்ட்லியா குடுத்து வாங்கும்போது ரியாக்ட் ஆகுது. அது நம்ம ஸ்கின் காரணமா இருக்கலாம். இல்லங்கல நானு. பட் எல்லா ப்ராடக்ட்டும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அவ்ளோ குவாலிட்டில இம்பார்ட்டன்ஸ் குடுக்க மாட்றாங்க. பேக்கேஜுக்கு குடுக்குற இம்பார்ட்டன்ஸ உள்ள இருக்க அந்த ப்ராடக்ட்டுக்கு குடுக்க மாட்டேங்கிறாங்க. வி ஆர் அப்ளையிங் இட் ஆன் அவர் ஸ்கின். நம்ம ஸ்கின்ல வந்து அத கவர் பண்ண போறோம். ஸோ வந்து அத வந்து ரொம்ப குவாலிட்டியானதா பார்த்து வாங்குங்க. அதுக்கு குவாலிட்டி அப்படிங்கிறதுக்காக நீங்க லக்ஸுரி வாங்கணுங்கிற அர்த்தமே கிடையாது. ஏன்னா லக்ஸூரியஸா இருக்கிறது வந்துட்டு குவாலிட்டியா இல்ல. அதுதான் உண்மை. ஸோ வந்து உங்க ஸ்கின்னுக்கு என்ன சூட் ஆகுதோ மோஸ்ட்லி அந்த பிராண்டை யூஸ் பண்ணுங்க. அது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு மேக்கப் ரிமூவர், மைசெல்லார் வாட்டர் இல்ல கிளீனிங் பாம் அந்த மாரிலாம் இருக்கு. அத யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு, அப்புறமா தூங்க போங்க. ஏன்னா இது வந்து நான் பண்ணதே இல்ல என்னோட 20ஸ்ல. அப்படி பண்ணியிருந்தேன்னா, இன்னும் கொஞ்சம் என்னோட ஸ்கின் பெட்டராவே இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ நல்லா தான் இருக்கு, நான் இல்லங்கல்ல. பட் இன்னுமே கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு வந்து தெரியல, நைட் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு படுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ வந்து இந்த ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் இது 2க்குமே வந்துட்டு பிராண்ட் வந்துட்டு உங்களுக்கு சூட் ஆகுதான்னு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்து வாங்குங்க. விலை கூட இருக்கு, பிராண்டடா இருக்குன்னா, அது நல்லா இருக்கு அப்படிங்கிற அர்த்தமும் கிடையாது. சில சமயம் நம்ம ஃபார்மசி ப்ராடக்ட், மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் கூட ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகும். ஸோ பட் அதுவுமே வந்து கொஞ்சம் விலை அதிகமாயிட்டு தான் இருக்கு. பட் கம்பேரேட்டிவ்லி அது வந்து பெட்டரா இருக்கு. ஸோ பேக்கேஜிங்க பார்த்து எந்த ப்ராடக்ட்டையும் வாங்காதீங்க. ஸ்கின்ல அப்ளை பண்றத உங்களுக்கு தெரியாத எதையுமே வந்துட்டு உடனே ஸ்கின்ல முகத்துல போடாம கையில எங்கேயாவது போட்டு பார்த்து அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க. ஆஃபீஸ் சேர். ஸோ இது வந்து நான் ரீசெண்டா பர்ச்சேஸ் பண்ணது. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பெட்ரூம்க்கு ஆஃபீஸ் சேர் இருந்தது. செகண்ட் பெட்ரூம்க்கு போன மந்த் ஜான்வரியில வாங்கினேன். ஸோ அது 2மே வந்துட்டு நான் பேங்க்ல ஒர்க் பண்ற டைம்ல இருந்த சேர தான் நான் தேடி ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சிருச்சு. 2வது டைம் கிடைக்கல. இல்ல எனக்கு இந்த சேர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். அண்ட் நான் வாங்கியிருக்க சேரோட ரேட் பார்த்தீங்கன்னா 4500 தான் டிஸ்கவுண்ட்லாம் போக. பட் இத விட பயங்கர காஸ்ட்லியான சேர்ஸ்லாம் அங்க இருந்தது. 20,000 அதுக்கு அபோவும் இருக்கு. ஆன்லைன்ல பார்த்தாலே தெரியுது. அது ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும், முதுகு வலிக்காது, எர்கானமிக் டிசைன் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா என்னன்னா, சீக்கிரமா வந்து உடைஞ்சிரும். நான் நெறைய சேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால சொல்றேன். பேங்க்ல ஒர்க் பண்ற டைம்ல நெறைய சேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ நான் யூஸ் பண்றதும் அந்த சேர் தான். நாங்க ஆஃபீஸ்ல வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா அது. 4500 தான். பட் ரொம்ப வருஷம் வரும். இது ஒயர்ல அந்த பின் இருக்கனால அது பிஞ்சுச்சுன்னா கூட நீங்க அத மட்டும் கடையில கொடுத்து தச்சுக்க முடியும். வாங்கும்போது அந்த கடையிலேயே அத பண்ணி குடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ வந்து ஆஃபீஸ் சேர் வந்து எல்லாருமே வாங்கணும்னு நெனைக்கிற ஒரு விஷயம். பட் என்னன்னா, அது வந்து காஸ்ட்லியா இருக்கும்போது, ஆன்லைன்ல வந்து ரிவ்யூ பண்ணும்போது, நான் சொல்ற இந்த மாரி சேர யாரும் அவ்வளவா ரிவ்யூ பண்றதில்ல. ரொம்ப காஸ்ட்லியான இருக்க சேர் தான் வந்துட்டு சூப்பரா இருக்கும், அப்படி இருக்கும் அப்படின்றாங்க. பார்க்கறதுக்கு மசாஜ் சேர் மாரி ஒண்ணு இருந்தது. ஃபுல் லெதர்ல பண்ணியிருந்தாங்க.
யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி மசாஜ் சேர்ல சாரி மசாஜ் சேர் கிடையாது அது. பட் மசாஜ் சேர் மாரி இருக்கு பார்க்க. அப்படி குஷனியா இருக்கு. அதுல உட்காந்து நம்மளால ரொம்ப நேரம் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வேர்க்க ஆரம்பிச்சுரும். ரொம்ப ஸ்வெட் ஆகும். அதுவும் நம்மள மாரி ஹாட் கிளைமேட்ல இருந்தா அது செட் ஆகவே ஆகாது. ஸோ சேர் வாங்குறதா இருந்தீங்கன்னா, இதெல்லாம் யோசிச்சு வாங்குங்க. பர்த்டே கேக். ஸோ இது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவா ஆயிட்டிருக்க ஒரு விஷயம் தான். ஆ ரொம்ப பாப்புலரான பேக்கரீஸ்லேருந்து வாங்கும்போது கூட விலை காஸ்ட்லியா இருக்கு. பட் அதில வந்து நெறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க, ப்ரிசர்வேஷனுக்காக. ப்ளஸ் வந்து கலர்ஸ் ரொம்ப யூஸ் பண்றாங்க. இந்த 2 விஷயமும் தான் எனக்கு காஸ்ட்லிய விட இது 2 விஷயம் தான் எனக்கு வந்து ஆ பிடிக்கலன்னு சொல்லலாம். தஞ்சாவூர்ல பர்ட்டிகுலரா 2 கடை நான் வச்சிருக்கேன். அந்த கடையில இருந்து மட்டும் தான் வாங்குவேன். ஒண்ணு வந்து ஐபேக்கோலருந்து வாங்குவோம். அது வந்து பையனோட பர்த்டேக்கு மட்டும் தான். இன்னொன்னு வாங்கணும், சாப்பிடணும்னு நெனச்சா, மேபி நெனச்சா பேக் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இங்க மட்டும் தான் நாங்க வாங்குறது. வேற எங்கேயும் வாங்குறதில்ல. ஏன்னா நான் வீட்ல வேணும்னா நான் செஞ்சு தருவேன். அதனால தான் இப்பலாம் வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு வீட்ல நெறைய பெண்கள் வந்து பேக்கரி மாரி வீட்லயே செஞ்சு குடுக்குறாங்க பர்த்டே கேக்ஸ் அதெல்லாம். அவங்க வந்து செய்யும்போது, அவங்க குழந்தைக்கு செய்ற மாரி கலர்ஸ்லாம் ஆட் பண்ணாம, ரொம்ப டிசைன்ஸ் அந்த மாரிலாம் இல்லாம, நீட்டா செஞ்சு குடுக்குறாங்க. அதனால தான் நெறைய பேர் இப்ப அத ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா கடைகள்ல வந்துட்டு ஆ சில வீடியோஸ்லாம் Facebooksல இருக்கு. எப்படி ஒரு கேக் பண்றாங்க, ஒரு கேக் ஃபேக்டரி மாரி, கேக் ஷாப் மாரி அதுல. அத பார்க்கும்போதே ரொம்ப அன்ஹைஜீனிக்கா பண்றாங்க. ஸோ அத பார்க்கும்போது, "இதையா நம்ம இவ்ளோ காசு குடுத்து வாங்கி சாப்பிடுறோம்?" அப்படின்னு ஃபீல் பண்ற வைக்கிற மாரியான இருக்கு. ஸோ நீங்க கேக் வாங்குறதா இருந்தா, உங்க வீட்டு பக்கத்திலே யாராவது வீட்ல செஞ்சு குடுக்குறாங்களான்னு பாருங்க. இல்லன்னா நம்மளே வந்து கேக் பண்ண கத்துக்கலான்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷன் தான். நாங்க வந்து என் பர்த்டேக்கு, என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு, அதுக்கப்புறம் எங்க ஆனிவர்சரிக்கு இதுக்கெல்லாம் நாங்க கேக் கட் பண்றதெல்லாம் நிறுத்திக்கிட்டோம். என் பையன் பர்த்டேக்கு மட்டும் தான் நாங்க கேக் வாங்குறது. மத்த டைம்ல கேக் வாங்குறதில்ல. ம வாங்குனாலும் க்ரீம் இல்லாத கேக் மாரி தான் வாங்குவோம். லைக் பட்டர் கேக் அந்த மாரி கப் கேக் மாரி இருக்கும் இல்லையா? அந்த மாரி வாங்குவோம். அதுவும் அவ்வளோக்கு வாங்குறதில்ல. ஏன்னா நான் வந்து குக்கி மட்டும் நான் செய்றேன். அதனால எனக்கு கிறிஸ்மஸ் கேக் ரொம்ப பிடிக்கும். ஸோ கிறிஸ்மஸ் கேக் என்னைக்காவது தோணுச்சுன்னா, நெறைய நட்ஸ்லாம் போட்டு ஜூஸ்ல ஊற வச்சு பண்ணுவேன். கிறிஸ்மஸ் கேக்கோட ரெசிபி நான் போட்டிருக்கேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க. ஸோ இதில சொல்லியிருக்க எல்லா விஷயமும் நீங்க வாங்கக்கூடாதுன்னு இல்ல. பட் நம்ம அத வந்து என்ன வாங்கணும்? எதுல சூஸ் பண்ணலாம்? அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு வாங்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா, நம்ம எல்லாமே ஹார்ட் ஏர்ன்ட் மணி. நம்ம வந்து இப்பலாம் விலைவாசியும் ஏறிட்டுருக்கு. ஆனா, நம்மளோட சம்பளம் வந்து அவ்வளோ ஏற மாட்டேங்குது. ஸோ, நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு செலவு பண்ணணும். ப்ளஸ் வந்து ஆ இது வந்து நம்ம பணத்த சேவ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.